கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் மனம் திரும்புதல். நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்னங்க? நம்ம ஒரு காரியத்தை செய்து அது தவறுன்னு தெரிந்து அதுல இருந்து மனம் மாறி வருகிறது தான் மனம் திரும்புதல். அப்போ நாம மனம் திரும்பி விட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறோம். ஒருவரை நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்திலிருந்து நம்ம விலகி அந்த காரியத்தை திரும்ப செய்யாமல் அதை மறந்து நம்ம வாழ்க்கையை வேறு திசையில கொண்டு போகிறது தான் மனம் திரும்புதல். நம்ம பொய் சொல்லுகிறோம் என்றால் அந்த காரியத்தை விட்டு இனி பேசாமல் அதுல இருந்து மனம் திரும்பி நம்ம வாழ்கிறது தான் மனம் திரும்புதல். நான் ஒரு தடவை மனம் திரும்பிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், கர்த்தரிடத்துல ஐக்கியம் ஆயிட்டேன், திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப அதே தவறுகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் நான் மனம் திரும்பவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம கொலை பெரிய பெரிய பாவங்கள் எதையும் செய்ய போகிறது இல்லை. ஆனாலும் சிலரை குற்றப்படுத்துகிறதும் வேதனைப்படுத்துகிறதும் ஒருவர் அழிவை பார்த்து சந்தோஷப்படுகிறதும் ஒருவருக்கு துன்பம் வந்தால் நம்ம மகிழ்ச்சி அடைகிறதும் நம்ம இன்னும் மனம் திரும்பலைங்கிறதுக்கு அர்த்தம். ஒருவரை குத்தி பேசினால் கூட அது மனம் திரும்பலன்னு அர்த்தம். வேறொருத்தர் மனம் திரும்பறதுக்கு நம்ம போதிக்கலாமே ஒழிய யாரையும் துன்பப்படுத்துகிறது நம்மளுடைய காரியம் அல்ல. ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகளானாலும் மனம் திரும்புதல்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ஒரு விஷயம். அதை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். நாம் ஒரு தண்ணீர விழுந்துட்டோம்னா, நமக்கு நீச்சல் தெரியலன்னா நம்மளை ஒருத்தர் காப்பாற்ற வேண்டியது அவசியம். அப்பதான் ஜீவன் பிழைக்க முடியும். அப்ப நம்ம ஜீவன் பிழைக்கிறதுக்காக ஒருத்தர் காப்பாற்ற வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை தீய சுபாவத்தையும் பார்த்தா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க இல்லைங்களா? அதானே இயல்பு. அப்ப தேவன் நமக்கு நல்லவரா இருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பினவர்களா இருந்தால் நிச்சயமாய் காப்பாற்றப்படுவோம். பரலோகத்தில் அவருடைய தரிசனத்தை காணுவோம்.